மே 3, 1913 இந்தியாவின் முதல் சினிமா ராஜா ஹரிச்சந்திரா வெளியான தினம் என்று. இந்தியாவின் முதல் சினிமா வெளியான அன்று என்ன நடந்தது? இந்திய சினிமா சகாப்தத்தின் வயது 112 முடிந்து 113 அடி எடுத்து வைக்கிறது. ஆம், இந்தியாவின் முதல் முழுநீள திரைப்படமான ராஜா ஹரிச்சந்திரா வெளியான நாள் என்று. 1913ஆம் ஆண்டு மே 3ஆம் தேதி கருப்பு வெள்ளையில் புராண கதையாக இந்திய மக்களுக்கு அறிமுகமான மந்திரமில்லா மாயலோக ஆச்சரியமே இந்த முதல் திரைப்படம். நாடகங்களை மட்டுமே பார்த்து பழகிய இந்திய மக்கள் முதலாக ராஜா ஹரிச்சந்திரா படத்தை வெள்ளை திரையில் பார்த்தபோது அவர்களின் மனநிலை என்னவாக இருந்திருக்கும்? அளவிட முடியாத ஆச்சரியங்களால் நிறைந்திருக்கக்கூடும். இணையம், செல்போன், மல்டிபிளெக்ஸ் திரையரங்குகள், நவீன சவுண்ட் சிஸ்டம் என்று அறிவியலின் உச்ச சுகங்களை கண்டுகொண்டிருக்கும் நாம் அனைத்தையும் மறந்து 1913 மக்களின் மனநிலை என்னவாக இருந்திருக்கும் என்று யோசித்து பார்ப்போம். திரையில் காணும் முதல் திரைப்படம் என்ற அனுபவமே அலாதியான ஒரு ஆச்சரியம்தான் அவர்களுக்கு. நடித்துக் கொண்டிருக்கும் நடிகர்களை திரையில் காணும் போது ஓடி வரும் காட்சியில் திரையை கிழித்து நம்மேல் வந்து விழுந்து விடுவார்களோ என்று அஞ்சு இருப்பார்கள். படத்தில் நெருப்பு சார்ந்த காட்சிகள் இருந்திருந்தால் அச்சத்தோடும் அதிர்ச்சியோடும் கண்டுகளித்திருப்பார்கள். வீடியோவிற்கென தனி ரீல் பெட்டிகள், ஒலிக்கு தனியாக ஆம்பிளிஃபையர் என்று அனைத்துமே வித்தியாசமாகத்தானே இருந்திருக்கும். இன்றைய தலைமுறை காணாத சினிமாவின் அறிமுக நிலை அது. இந்த சினிமா வரலாற்றுக்கு அடிகோலாக சினிமா மேல் ஆர்வத்தையும் சினிமாவிற்கு கலைஞர்களை ஈர்க்க ஆதாரமே இந்த ராஜா ஹரிச்சந்திரா தான். இந்தியாவின் முதல் முழுநீள மௌனப்படம், அதாவது சைலண்ட் பிலிம். 40 நிமிடங்கள் ஓடக்கூடிய இந்த படம் மராத்திய மண்ணில் தயாரானது. இந்த படத்தை இந்திய சினிமாவின் தந்தையான தாதா சாஹிப் பால்கே எழுதி இயக்கி தயாரிக்கவும் செய்திருந்தார். ஆரம்ப காலகட்டத்தில் வெளியான திரைப்படங்கள் பண்பாடு சார்ந்தும் கலாச்சாரம் சார்ந்தும் மக்களின் மனநிலைக்கு ஏற்ற படங்களாகவே உருவானது. அதாவது புராணங்கள், இதிகாசங்களை சார்ந்த நாடக பாணியிலான படங்களே உருவானது. நாடகங்களின் தாக்கங்கள் நிறைந்திருந்த காலகட்டத்தில் வெளியான ராஜா ஹரிச்சந்திரா படமும் புராணத்திலிருந்து எடுக்கப்பட்ட கதை கருவே. நீதி நேர்மை தவறாத மன்னராக ராஜா ஹரிச்சந்திரா தன்னுடைய ராஜ்யத்தை துறந்து தன் மனைவி மகனுடன் சென்று முனிவர் விஸ்வாமித்திரருக்கு இனி ராஜ்யம் ஏற்பதில்லை என்று சத்தியம் செய்து கொடுப்பது போன்றதொரு கதைக்களமே திரைப்படம். இந்த படத்தை எடுத்து முடிக்க 7 மாதங்களும் 21 நாட்களும் ஆகியிருக்கிறது. அது மட்டுமின்றி படத்திற்கான டைட்டில் ஆங்கிலம், மராத்தி மற்றும் ஹிந்தியில் போடப்பட்டிருக்கிறது. மராத்தியின் பிரபல நாடக நடிகரான தத்தாத்ரேயா தாமோதர் ராஜா ஹரிச்சந்திரா மன்னராக நடிக்க ராணியாக நடித்தவரும் ஒரு ஆண் கலைஞரே. அந்த நேரத்தில் பால்கேவிற்கு பெண் நடிகர் கிடைப்பதில் சிக்கல் இருந்த சமயம். அதையும் தாண்டி படத்தை சவால்களுக்கு மத்தியில் எடுத்து முடித்திருந்தார் பால்கே. இந்த படத்தை முதன்முறையாக பாம்பே காரனேஷன் சினிமா என்ற இடத்தில் திரையிடப்பட்டது. அந்த சமயம் மக்கள் கூட்டம் அரங்கத்தையும் தாண்டி வீதி வரைக்கும் சென்றதாக சொல்லப்படுகிறது. அந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து பட அச்சுகள் தயாரிக்கப்பட்டு கிராம பகுதிகளுக்கும் திரையிட்டு காட்டினார் இயக்குனரான பால்கே. ராஜா ஹரிச்சந்திரா படத்தின் வெற்றி பால்கேவை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தியது. பல படங்களை இயக்கவும் தயாரிக்கவும் இந்த படம் வழிகாட்டியாக அமைந்தது. பால்கேவிற்கு மட்டுமல்ல, இந்திய சினிமா இந்த அளவிற்கு வளர்ச்சியின் உச்சமாக உலக சினிமா தரத்திற்கு செல்ல இந்த படமே ஆதாரம். இப்போ 1000 படம் வரலாம், ஆனா வித பால்கே போட்டது. அதனால தான் திரைத்துறைக்கான உயர்ந்த விருது பால்கே பெயரில் வழங்கப்படுகிறது. அதுதான் தாதா சாஹேப் பால்கே விருது.